श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाख्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरम् संश्रये देशिकेन्द्रम् ईशन्तु मे देव ददात्वदीयाः दयातरङ्गानुकराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतम् क्षरन्तीम् सरस्वतीम् संस्कृतकामधेनुम् त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानाम् तुल्यान् त्वदीयमणिनूपुरसञ्चितानाम् गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्गाम् वाचम् प्रसन्नमधुराम् अवसंविधेहि रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमान् मत्स्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततीतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गलियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् जलच्च महताह्वयपुट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालचीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिम् प्रणतोऽस्मि नित्यम् करयामि कलिध्वंसम् कविम् लोकदिवाकरम् शगोभिप्रकाशाभिः आविद्यम् निगदन्तमः प्रायप्रपदने पुंसाम् पौनः पुण्यम् निवारयन् अस्तश्रीरङ्गवर्तुर्माम् अव्यात् अभयमुद्रितः असाध्यसाधकस्वामिन् असाध्यम् तव किम् वद तामदूभूतकृपा सन्तो मत्कार्यम् साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வார் அவருடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் 7ஆம் 10 8 திருமொழி முடிஞ்சது. 7ஆம் 10 9ஆம் திருமொழி இன்னைக்கு நமக்கு அனுபவம். அங்க சிறுபுலியூர் என்ற திவதேசத்தில் எழுந்துள்ளிருக்கிற பெருமான பற்றியான அனுபவம் இன்னைக்கு. அங்க முந்தின திருமொழியில இந்த ஸ்ரீபதியான சர்வேஸ்வரனே ஆசிரிக்கு தகுந்தவன் என்றார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய சொல்றீர் அப்படின்னு கேட்க, வேதத்தை ஒப்புக்கொள்ளாத மனுஷருடைய வார்த்தையை கேட்டு அனுத்தப்படாமல் சர்வேஸ்வரன் திருவள்ளியை ஆசிரித்து உஜ்ஜீவிக்க பாருங்கள் என்பதாக உபதேசிக்கின்ற வகையில இந்த திருமொழியிலே அருளுகின்றார். கள்ளம் மனம் உள்ளும் வகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் முது பறவை திரை விரிய கரை எங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்து உளும் முறைவாரை உள்ளீரே கள்ளம் மனம் விள்ளும் வகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் முதுபறவை திரை விரிய கரை எங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறுபுலியூர் சலஜைனத்து உள்ளும் எனது உள்ளத்துளும் முறைவாரை உள்ளீரே கள்ளம் மனம் விள்ளும் வகை கருதி திருட்டுத்தனத்தை உடைய மனமானது அந்த திருட்டுத்தனத்திலிருந்து வேறுபடுவதை ஆசைப்பட்டு கடல் தொழுவீர் சர்வேஸ்வரன் திருவிடையிலே ஆசிரியிக்க வேண்டியிருக்கின்றவர்களே கூப்பிடுறார். மனதுக்கு கள்ளமாவது வேதத்தை ஒத்துக்கொள்ளாத வேறு மதங்களை பௌத்த மதத்தை தழுவி இருப்பது, கள்ளமாவது வேதத்தை இல்லை என்பது, கள்ளமாவது ஆத்மாவை இல்லை என்பது. முதலில் வேதம் பிரமாணம் இல்லை என்பார்கள், அதுக்கு மேல ஈஸ்வருடைய சொத்தான ஆத்மாவை இல்லை என்பார்கள். இது
வேதார்த்த அபலாபம், ஆத்மாபகாரம் என்று பேர். அது பௌத்தர்களை சொல்றது. ஏன்னா எதாகி சோரகா ச ததாகி புத்தா என்று இதிகாசம். அது மாதிரி அந்த கள்ளத்தனத்திலிருந்து திரும்ப சர்வேஸ்வரன் திருவடிகளை ஆசிரியக்கும்படி இருக்கின்றவர்களே, நீங்கள் சிறுபுலியூரில் உள்ள எம்பெருமானை ஆசிரியம் கொள்கிறார். வெள்ளம் முதுபறவை திரை விரிய, பழையதான கடலின் அலைகளால் உண்டான நீர் வெள்ளம் கரையெங்கும் மேலேற, தெள்ளும் மணி திகழும், நம்முடைய நினைவில் இல்லாமல் இருக்க கடல் ஏறி வடிந்தபடியால் அங்குண்டான ரத்தனங்கள் பிரகாசிக்கிற, சமுத்திரத்தின் அலைகள் குடர்ந்து தள்ளின ரத்தனங்கள் விளங்குகின்ற சிறுபுலியூர் செலகேனை துள்ளுங்கிறார். சிறுபுலியூர் என்று பெயர் உள்ள ஜலத்தில் பொழுது கொண்ட பெருமான் வாசம் பண்ணுவதால் செலசயனம் என்ற பெயருடைய திவ்யதேசத்துள்ளும் எனது உள்ளத்துள்ளும் முறைவாரே, என்னுடைய ஹிருதயத்திலும் நித்தியவாசம் பண்ணும் சர்வேஸ்வரனை உள்ளீரே தியானம் பண்ணுங்கள், கள்ளமனத்தை விடுங்கள், அதை விட்டு எம்பெருமானை ஆசிரியிக்க நினையுங்கள், சிறுபுலியூர் சயனத்தில் உருவார தியானம் செய்யுங்கள். திவ்யதேசங்களும் ஆழ்வார் திருவுள்ளமும் அவன் ஒக்க விரும்பி இருப்பது இங்கு பேசப்படுகின்றது. ஏன்னா அந்த திவ்யதேசத்தில் இருக்கிறவன் என் உள்ளத்தில் இருக்கிறவன்கிறார். அதுக்கு அடுத்த பாசுரம், தெருவில் திரிசிறு நோன்பியர் செஞ்சோற்றொடு கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய் மொழிமதியாது வந்து அடை, தெருவில் திரி சிறு நோன்பியர் செஞ்சோற்றொடு கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய் மொழிமதியாது வந்து அடைவீர், திருவில் பொலிமறையோர் சிறுபுலியூர் செலசயனத்து உருவ குரலடிகள் அடி உணர்மின் உணர்வீரே, திருவில் பொலிமறையோர் சிறுபுலியூர் செலசயனத்து உருவ குரலடிகள் அடி உணர்மின் உணர்வீரே, உணர்வீரே. இந்த பாட்டில் ஜெயினர்களுடைய வார்த்தையை மதிக்காமல் சர்வேஸ்வரன் ஆச்சரியங்கள் உபயோகிக்கிறார். தெருவில் திரு சிறு நோன்பியர், சாதுக்கள் வெறுக்கும்படியான வேஷத்துடன் தெருக்களில் சஞ்சரிப்பார்கள் ஜெயினர்கள். மிகவும் சுத்திரமான விரதத்தை மேற்கொண்டிருப்பார்கள். அதாவது விரதத்திற்காக பூமியில புரள்வது முதலியன. செஞ்சோற்றொடு கஞ்சி மருவி பிரிந்தவர் தன் தயிரினால் திரளை மிடற்றிடை நெருக்குவான்கிறார். அதாவது தயிரினாலே அழகான சோற்றோடு மனங்கலங்காமல் இருக்க குடிக்க வேண்டும் கஞ்சியை ஆசைப்பட்டு சாத்வீர்களிடமிருந்து போன ஜெயினர்கள் வாய் மொழி மதியாது, அவர்கள் வாயினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மதிக்காமல் வந்து அடைவீர். அந்த ஜெயினர்களை விட்டு வந்து ஆசிரியிக்க. ஏன்னா திருவில் பொலிமறையோர் ஐஸ்வர்யத்தினால் நிறைந்த பிராமணர்கள் வாசம் பண்ணுகின்ற சிறுபுலியூர் செலசயனத்து, சிறுபுலியூர் சேனத்தில் உள்ள உருவ குரலடிகள் அழகிய வடிவுடைய வாமனனான சுவாமியுடைய திருவடிகளை உணர்மின் தியானிக்க பார்த்தீர்களானீர், உணர்மின் தியானம் பண்ணுங்கோள்கிறார். ஏன்னா அங்க இருக்கிற எப்படி இருக்குன்னா, அவன் உருவ குரல் அடிகள் அடி உணர்மின் உணர்வீரே. ஏன்னா அவன் திருவடிகளை உணர்மின் தியானிக்க பார்த்தீர்களாயில், உணர்மினும் தியானம் பண்ணுங்கள், அப்ப உணர்வீரே. அதுக்கப்புறம் அடுத்த பாசுரம், மூன்றாவது பாசுரத்தில் பறையும் வினை தொழுது உய்மின்னீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் ஒரு பால் வயல் ஒரு பால் பொழில் ஒரு பால், பறையும் வினை தொழுது உய்மின்னீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் ஒரு பால் வயல் ஒரு பால் பொழில் ஒரு பால், சிறை வண்டு இனம் மறையும் சிறுபுலியூர் சலசயனத்து உறையும் இறை அடி அல்லது ஒன்று இறையும் அறியேனே,
சிறை வண்டு இனம் மறையும் சிறுபுலியூர் சலசயனத்து உறையும் இறையடியல்லது ஒன்றிரையும் அறியே கள்ளமனத்தை விட்டு அவர் ஆசிரியித்தால் உலகத்தில் இருக்கிறார்களோ என்று கேட்க அதற்கு பதில் சொல்றார். நாம் இருக்கிறபடி பார்த்தீர்களா? நீங்களும் இப்படியே இருக்க பாருங்கள் என்கிறார். வினை பறையும் அனாதிகாரமாக பண்ணின பாவங்களெல்லாம் பறந்து போம். நீர் தொழுது உய்மின், நீங்கள் அவனை ஆசிரியிக்க உஜ்ஜியுங்கள். சிறு தொண்டீர், சுத்திர விஷயங்களே சபரமுடைய நீங்கள் பணியும், அதை விட்டுவிட்டு ஆசிரியுங்கள். ஒரு பால் புனல் அறையும், ஒரு பக்கம் ஜல அலவீசப்படியும், ஒரு பால் வயல், ஒரு பக்கம் வயல்களை உடையதாய், ஒரு பால் பொழில், ஒரு பக்கம் சோலைகள் உடையதாய், சிறை வண்டினமரையும், இறக்கையுடைய வண்டுகளுடைய கூட்டங்கள் சந்திக்கும்படியாயிருக்கின்றதான சிறு புலியூர் சலசயனத்து உறையும், சிறு புலியூர் சயனத்து உறையும், சிறுபுலியூர் சலசயனத்தில் நித்தியவாசம் பண்ணும் இறையடி அல்லது சுவாமியினுடைய திருவடிகளை தவிர. அதுக்கப்புறம் ஒன்றிரையும் அறியேனே, வேறொன்றை சிறிதும் அறிய மாட்டேன், மற்றொன்றை தியாஜ்யம் என்று விடுவதற்காக கூட நினைக்க மாட்டேன் என்கிறார். அதை விட வேண்டும், தியாஜ்யம்னு சொல்றதுக்காக கூட நினைக்க மாட்டேன். வானார் மதி பொதியும் சடை மழுவாடியோடு ஒரு பால் தானாகிய தலைவன் அவன் அமரர்க்கு அதிபதியாம். தேனார் பொழில் தழுவும் சிறு புலியூர் சலசயனத்து ஆனா எனது அடி அல்லதொன்றறியேன் அடியேனே. வானார் மதி பொதியும் சடை மழுவாடியோடு ஒரு பால் தானாகிய தலைவன் அவன் அமரர்க்கு அதிபதியாம். தேனார் பொழில் தழுவும் சிறு புலியூர் சலசயனத்து ஆனா எனது அடி அல்லது ஒன்று அடியேன் அடியேனே. உலகத்தார் தன்னை ஆப்தராக நினைப்பதா இருப்பதனாலே அவர்கள் தாம் சொல்வதை கேட்பார்கள் என்று நினைத்து தன்னுடைய காரியத்தை அவர்களுக்கு சொல்லி, நீங்களும் என்னை போலவே அவனை ஆசிரியித்து உங்கள் விரோதிகளை போக்குக் கொள்ளுங்கள் என்கிறார். அதாவது உலகத்தார் தன்னை ஆப்தராக நினைப்பார்கள் என்று. ஏன்னா இவருக்கு என்ன வேற வேலை இல்லையா, இதோ சொல்லிட்டு இருக்காரு நினைக்காமல் நமக்கு ஹிதத்தை சொல்றார், நமக்கு ஆப்தர் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்கிறதுனால இப்படி சொல்றார் எல்லாருக்கும். ஒரு பால் வானார் மதி பொதியும் சடை மொழுவாளியோடு அமரர்கதிபதிதானாகிய தன் திருமேனியில் ஒரு பக்கம் இருக்குமவனாயும் ஆகாசத்தில் நிறைந்திருக்கின்ற சந்திரனை தன் சடையில் ஒரு ஏகதேசத்தில் வைத்து தமப்பன் பிறன் என்று பாராமல் கொள்ளுகைக்கு உதவுகிற மழுவை உடைய ருத்ரனோடு தேவர்களுக்கு அரசனான இந்திரனும் தான் என்கின்ற சொல்லுக்குள்ளே அடங்கும்படி இருக்கின்றவனும் என்ன தானாகிய தலைவன் அவன். தலைவனவன் சர்வாதிகனாய் ஸ்ரீராமனும் தேனார் பொழில் தவழும் சிறுபுரை ஒரு சேரகத்து ஆயானது தேன் நிறைந்த சோலைகளை அணிந்திருக்கிற சிறுபுரை ஒரு சலசரித்துள்ள கிருஷ்ணனுடைய அடி அல்லது ஒன்று அடியேன் அறியேனே. அவன் திருவடியை தவிர வேறொன்றை அவனுக்கு தாசனாக அடியேன் ரட்சகமாக நினைக்க மாட்டேன், அறிய மாட்டேன் அப்படின்றதாக அறிவிக்கிறார். அடுத்த பாசத்தில் நந்தா நெடு நரகத்திடை நல்கா வகை நாடும் எந்த இமையோர் தொழுது ஏத்தும் இடம். நந்தா நெடு நரகத்திடை நல்கா வகை நாளும் எந்த என இமையோர் தொழுதேத்துமிடம்
எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனத்து அந்தாமரையடியாய் உனது அடியேற்கு அருள் புரிய எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுலியூர் சலசயனத்து அந்தாமரையடியாய் உனது அடியேற்கு அருள் புரிய இமையோர்னா பிரமன் முதலை தேவர்கள் நாளும் மெந்தாயின தினந்தோறும் மெந்தா என்று தொழுது ஏற்றுவிடும் சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணுவிடுமாயும் எருநீர் செந்தாமரை மலரும் அலை மோதுகின்ற நீர்நிலைகளில் செந்தாமரை பூ மலர்கின்ற சிறுபுலியூர் சலசயனத்து அந்தாமரையடியாய் சிறுபுலியூர் என்கின்ற சலசயனம் என்னும் திருப்பதியில் அழகான தாமரைப்பூ போன்று திருவுடையை உடையவனே நந்தா நெடுநரகத்திடை நடுகா வகை நசியாத நீண்ட நரகமான சம்சாரத்தில் மீண்டும் போய் அப்படி புகாமல் இருக்கும்படி உனது அடியேற்கு அருள் புரி உன்னுடைய தாசனான என் விஷயத்தில் கிருபை செய்ய வேண்டும்னார். ஏன்னா முந்தின 4 பாட்டுகளிலும் பரோபதேசம் மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அதனால் திரிந்திரவர்களும் திருந்தாவர்களுமாக இருக்கியானே சம்சாரத்திலே அவர்கள் படுகிற பாட்டை பார்த்தார். அது தமக்கு பயங்கரமாக இருக்கானே பரோபதேசம் செய்வதை விட்டுவிட்டு மேல் 5 பாட்டால் எம்பெருமானை இவரே நேரடியாக சரணம் புகுந்து பிரார்த்திக்கிறார் என்று இந்த இங்கு விசேஷமாக இங்கு வியாக்கியானத்திலே சொல்லப்படுகின்றது. அதுக்கு அடுத்த பாசுரம் 6வது பாசுரத்தில் முழு நீலமும் மலராம்பலும் அரவிந்தமும் விரவி கழு நீரொடு மடவார் அவர் கண் வாய் முகம் மலரும் செழுநீர் வயல் தழுவும் சிறுபுலியூர் சலசயனம் தொழும் நீர்மை அது உடையார் அடி தொழுவார் துயர் இலரே முழு நீலமும் மலராம்பலும் அரவிந்தமும் விரவி கழுநீருடுமடவார் அவர் கண்பாய் முகம் மலரும் செழுநீர் வயல் தழுவும் சிறுபுலியூர் சலசயனம் தொழும் நீர்மை அது உடையார் அடி தொழுவார் துயர் இலரே முழு நீலமும் மலர் ஆம்பலும் அரவிந்தமும் கழிநீரோடு விரவிங்கிறார். எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி கருத்திருக்கின்ற நீலமும் மலர்ந்திருக்கின்ற அந்த ஆம்பல் பூவும் தாமரை பூவும் செங்கல் நேர் புட்பம் சேர்ந்து அந்த ஊரில் உள்ள ஸ்திரீகளுடைய கண் போலவும் அதரம் போலவும் முகமும் போலவும் மலர்கின்றார். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த நீளமான கருத்து இருக்கின்ற புட்பங்கள் ஸ்திரீகளுடைய கண் மாதிரி இருக்கு. அந்த அரக்கு ஆம்பல் பூ அவருடைய ஸ்திரீகளுடைய ஆதரம் இந்த உதடு மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற தாமரப்பூ அவருடைய முகம் போக மலர்கின்றன. செழு நீர் வயல் தழுவும் சிறு புலியூர் சலசயனம் அப்படிப்பட்ட பூக்கூடிய சமர்த்தமான ஜனமானது கழனிகளை எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறுபுலியூர் சலசயன பெருமானை தொழுமது நீர் மையுடையார் சேவிப்பதையே சுபாவமாக உடைய பாகவதர்களுடைய அடி தொழுவார் துயரிலரே. இந்த பரம பாகவதோத்தர்களுடைய திருவடிகளை சேவிப்பவர்கள் துக்கத்தை அடைய மாட்டார்கள். அதாவது துக்கங்கள் தானாகவே விட்டு போகும். அந்த ஈஸ்வரன் அந்த எம்பெருமான கூட இல்ல,
அந்த எம்பெருமானுடைய அடியாரவும் போய் தேறி நிற்கின்றார். அந்த பாகவத உத்தமர்களை அவருடைய அடியை பணிவீர்கள் என்பதாக ஆச்சரியமாக அதை அனுபவிக்கின்றார். 6வது பாசுரத்தில் அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கியாழ்வார்களுடைய பெரிய திருமொழி அனுபவிச்சுருக்கோம். அதில் 7ஆம் பத்து 9ஆம் திருமொழி சிறுபுலியூர் சலசயனம் திவ்ய தேசத்தை அனுபவிச்சுருக்கோம். 6 பாசுரங்கள் ஆயிருக்கு. அதுல இந்த திவ்ய தேசம் இங்க இருக்கக்கூடிய பெருமாள், ஏன்னா வியாக்கிரபாதன் இந்த மனிதருக்கு அது சேவை சாதிச்சதான ஒரு திவ்ய தேசம். அது அந்த பெருமாள் அருமா கடலமது மேற்கு நோக்கி சயன திருக்கோலம், திருமாமகள் நாச்சியார், சலசயனம் அப்படின்னு அந்த திருநாமம் அந்த திவ்ய தேசத்திற்கு. அதை பற்றிய ஒரு 6 பாசுரங்கள் ஏற்கனவே பார்த்தோம். இன்றைக்கு 7ஆம் பத்து 9ஆம் திருமொழி 7வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம். சேயோங்கு தன் திருமாலிரும் சோலை மலை உறையும் மாயா எனக்கு உரையாய் இது மறை நான்கின் உளாயோ தீ ஓம் புகை மறையோர் சிறுபுரூர் சலசைனத்து தாயோ உனது அடியார் மனத்தாயோ அரியேனே சேயோங்கு தன் திருமாலிரும் சோலை மலை உறையும் மாயா எனக்கு உரையாய் இது மறை நான்கின் உளாயோ தீ ஓம் புகை மறையோர் சிறுபுறையோர் சலசயனத்தாயோ உனது அடியார் மனத்தாயோ அரியேனே. திருமாலிரும் சோலை எம்பெருமான் நினைவுக்கு வரார். இவருக்கு மிகவும் உன்னதமாயிருக்கிற சீதளமான திருமாலிரும் சோலை மலையில் நித்தியவாசம் பண்ணும், அதாவது நித்தியவாசம் பொருந்தி வாசம் செய்யக்கூடியவன். ஆச்சரியபூதனே திருமாலிரும் சோலை மலை உறையும் மாயா அல்லது சேயோங்கு க்ஷேத்திரபாலகன் அத்திருப்பதிக்கு காவலாக இருப்பதால் உத்கிருஷ்டமான திருமாலிரும் சோலை மலை என்று சொல்வதுண்டு. மறை நான்கினுளாயோ உன்னை எங்கும் சொல்லுகிற வேதங்கள் 4 இருக்கிறாயோ. தீ ஓம் புகை மறையோர் சிறுபுலியோர் சலசயனத்தாயோ தீயோம்பு கை, தீயோம் புகை இல்லது, தீயோம்பு கை மறையோர் சிறுபுலியூர் சலசயனத்தாயோ. 3 அக்னிகள் ஹோமம் செய்வதையே சுபாவமாக கொண்ட பிராமணர்கள் வசிக்கின்ற சிறுபுலியூர் சலசயனத்தில் இருக்கிறாயோ. அப்புறம் உனது அடியார் மனத்தாயோ உனக்கு தாசபூதர்களான ஸ்ரீவைஷ்ணவர்களுடைய மனத்தில் இருக்கிறாயோ. அரியேன் அடியேன் அறியவில்லை, அறியேனே இது எனக்கு உரையாய், இதுக்கு நீ பதில் சொல்லணும். எனக்கு உரையாய் இங்க இருக்கணும், இதோடு சேர்ந்து அது அப்படி அன்வயம். இந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேணுங்கிறார். சாஸ்திரங்களால் மட்டும் அறியக்கூடிய திவ்யமங்கள விக்கிரத்தையும் அச்சாரூபங்களையும் அந்தர்யாமி ரூபத்தையும் அவன் காட்டிக் கொடுக்க கண்டு ஆச்சரியப்படுகின்றான். இவன் ஒரு இடத்துல பல இடங்களிலே அந்தந்த இடங்களிலே இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அப்படி பாடுகிறார். அதுக்கப்புறம்
8வது பாசுரத்துல மையார் வரி நீல மலர்கண்ணார் மனம் விட்டிட்டு உயிவான் உனகழலே தொழுதொழ்வேன். மையார் வரி நீல மலர்கண்ணார் மனம் விட்டிட்டு உய்வான் உன் கழலே தொழுதொழ்வேன். கிளிமடவார் செவ்வாய் மொழி பயிலும் சிறு புலியூர் சலசைலத்து ஐவாய் அரவணை மேலுரை அமலாயருளாயே. செவ்வாய் மொழி பயிலும் சிறு புலியூர் சலசயனத்து ஐவாய் அரவணை மேல் உரை அமலா அருளாயே. அருளாயே அமலாயருளாயே அரவணை மேலுரை அமலாயருளாயே. ஐவாய் அரவணை மேலுரை அமலாயருளாயே. சிறுபுலியோர் சலசயனத்து ஐவாய் அரவணை மேலுரை அமலா அருளாயே. செவ்வாய் மொழி பயிலும் கிளிமடவார் செவ்வாய் மொழி பயிலும் சிறுபுலியோர் சலசயனத்து ஐவாய் அரவணை மேலுரையமலா அருளாயே. மையார் வரி நீல மலர்கண்ணார் மனம் விட்டிட்டு மையினாரே அஞ்சனவருக்கு அலங்கரிக்கப்பட்டு ரேகைகளுடைய கருநெய்தல் புஷ்பம் போன்ற கண்களுடைய ஸ்திரீகளை ஆசைப்பட்டிருக்கும் மனத்தை விட்டுட்டு உய்வான் உனகழலே தொழுதொழுவேன். உஜ்ஜீவிக்கும் பொருட்டு உன் திருவடிகளை ஆசிரித்து ஆத்மக்ஷேமத்தை அடைவேன். என்ன அப்புறம் கிளிமடவாது செவ்வாய் மொழி பயிலும் சிறு புலியூர் சலசயனத்து கிளி போல் இருக்கின்றதான ஸ்திரீகளுடைய அக்னி போல் இருக்கின்ற பேச்சு நெருங்கி இருக்கின்ற சிறுபுலி ஒரு சலசயனத்தில் ஐவாய் அரவணை மேல் உரை அமலா. சிறுபுலி ஒரு அனுபவத்தினால் உள்ள பிரீதிக்கு போக்கு விடுக்காக பல முகங்களை திருவருந்தாழ்வான் பொருந்தி வந்திருக்கிற பிரதிபயோஜனத்தை எதிர்பார்க்காமல் ரட்சிக்கின்ற அமலாங்கிற சுத்தனே அப்பழுக்கற்றவனே அருளாய் நீ கிருபையை செய்ய வேண்டும். கிளிமடவார் செவ்வாய் மொழி பயிலும் கிளியானது ஸ்திரீகளுடைய சிவந்த வாயில் பேச்சை கற்றுக்கொள்கின்ற சிறுபுலியூர் அப்படின்னு இதுக்கு ஒரு நிர்வாகம். அவ்வூர்ல பெண்கள் கிளிக்கு பேச்சு கற்றுக் கொடுக்கிறாளாம். அப்படிப்பட்டதான என்ன அந்த கிளி போல் இருக்கிற ஸ்திரீகளை சொன்னாரோனோ அங்க பெண்கள் கிளிக்கு அது பேச்சு கற்றுக் கொடுக்குறா. பகவன் நாமா கிளி ஆழ்வார்கள் காலத்துல பார்த்தோம்னா பட்சிகள்லாம் திரியக்குகள்லாம் பகவன் நாமா சொல்லியிருக்கு. கூட்டில் இருந்த கிளி கோவிந்தா கோவிந்தா என்றழைக்கும் ஊட்டுக்கூடாத சிறப்பனார்கள் உலகநந்தான் என்று உயிரக்கு ஓங்குகிறார் ஆச்சியார் தமிழ் ஆண்டார். அதான் காலை எழுந்து கரிய குருவிக்கண்ணங்கள் மாலின் உறவு பார்த்து ஆண்டாலுமே பட்சிகள்லாம் பகவன் நாமா. அதைத்தான் திருமங்கையாழ்வார் சொல்லிச்சே வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே என்று அங்க அவர் அனுபவிக்கிறார். திருமங்கையாழ்வார்னா ஒரு கிளிக்கு பகவன் நாமா சொல்லிக் கொடுத்தா அந்த பகவன் நாமாவை சொன்னது அப்படியே திருப்பி சொல்றது. அதை கேட்டு ஆனந்தப்பட்டு வளர்த்ததினால் பயன் பெற்றேன் வருகை என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாள்கிறார். அதனால அந்த கிளிக்கு அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் பேச்சு கற்றுக் கொடுக்கிறான்னு என்ன பகவன் நாமா சொல்லி கொடுக்கிறான். சாதாரண பேச்சு இல்லை. அதுக்கப்புறம் 9வது பாசுரம் கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினது உருவாக கரு மாமுகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா பிற
திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே. திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடல் அமுதே உனது அடியே சரணாமே. உனதடியே சரணாமே. அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே. கருமா முகில் உருவா உனதடியே சரணாமே. கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா உனதடியே சரணாமே. திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடல் அமுதே உனது அடியே சரணாமே. கருமாமுகிலில் உருவாகிறார். ஒரு பக்தர்களுக்கு கண்டபோதே சகல தாபங்களும் போகும்படி சிரமகரமான நீலவர்ணமாய் பெருத்திருக்கிற பெரிய மேகம் போன்ற வடிவையுடையவரே. நீலத்தோ இத மத்தியத்தா விஜுல்லேகே வபாஸ்வர நீவார சுகவத்தன்வி பீதாபாஸ்யாத் தனூபமான திவேதம். கனல் உருவா விரோதிகளுக்கு கிட்ட முடியாதபடி அக்னி போன்ற வடிவையிடுவனே. புனல் உருவா ஜலம் போன்ற சர்வ சுலபமான வடிவையுடையவனே. பெருமாள் வரை உருவா மிகவும் பருத்திருக்கின்ற மலை போன்ற அளவிட முடியாத வடிவுடையவனே. பிற உருவா இன்னும் சொல்லி சொல்லாத பல வடிவுகளை உடையவனே. நினல் உருவாக உனக்கே உரித்தான பல பல வடிவங்களை உடையவனே. அதுக்கப்புறம் முக்கியமான பதாதான் திருமாமகள் மருவும். பெரிய பிராட்டியார் நித்தியவாசம் பண்ணும். ஏன்னா அந்த பெரிய பிராட்டியார் வாசம் பண்றதுதான் அங்க விசேஷம். எம்பெருமானோடு பிராட்டியும் சேர்ந்து அதுதான் நமக்கு உத்தேசம். அதனால நித்தியவாசம் பண்ணும். சிறுபுலியூர் சலசயனத்து சிறுபுலியூர் சலசயனத்து சிறுபுலியூர் என்கின்ற சலசயனத்திலே அருமா கடல் அமுதே கிடைக்க அரிதான கிடைப்பதற்கு அரிதான அந்த திருப்பார்க்கடலிலே உண்டான அமிர்தம் போல் புக்ய பூதனே அபர்யாப்த அமிர்தமே. என்ன எத்தனை அனுபவித்தாலும் போதும் என்ற எண்ணம் இல்லாத இருக்கக்கூடிய அமுதே. உனது அடியே சரணாமே. உன் திருவடிகளே எனக்கு பிராபியமான பலமாயிருக்கும். எனக்கு உன் திருவடியை தவிர வேறு உபாயம் இல்லை, வேறு பிராபியம் இல்லை என்பதாக அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே. அப்புறம் இந்த திருமொழியில கடைசி பாசுரம் சொல்றார். சீரான் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஏறார் முகில் வண்ணந்தனை இவையோர் பெருமானை. சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஏறார் முகில் வண்ணந்தனை இமையோர் பெருமானை. காரார் வயல் மங்கைக்கு இறை கலியன் ஒளி மாலை பாராரிவை பரவித்தொழ பாவம் பயிலாவே. சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து ஏறார் முகில் வண்ணந்தனை இமையோர் பெருமானை. காரார் வயல் மங்கைக்கு இறை கலியன் ஒளிமாலை பாராரிவை பரவித்தொழ பாவம் பயிலாவே.
சீரார் நெடுமருகில் சிறுபுலியூர் சலசயனத்து பதம் போட்டார். ஐஸ்வர்யத்தாலே நிறைந்திருக்கின்ற திருவீதிகளுடைய சிறுபுலியூர் என்ற பெயர் உள்ள ஜலசாயியான பெருமாள் சயனித்திருக்கின்ற சலசயனம் என்ற திருப்பதியில் எழுந்தொழிருக்கின்ற ஏறார் முகில் வண்ணன் தனை இவையோர் பெருமானை. ஏறார் முகில் வண்ணன் தனை, அழகுமிக்க மேகம் போன்ற சுபாவத்தை உடைய இமையோர் பெருமானை, நித்தியசூரியனுக்கு நாதனை. காரார் வயல் மங்கைக்கு இறை கலியன் ஒளி மாலை, நிரந்தர மேக சஞ்சாரத்தை உடைய இருள் மிகுந்துள்ள வயல்களுடைய திருமங்கை நாட்டுக்கு சுவாமியான அந்த ஆழ்வார் இருக்காரு கலியன், திருமங்கை ஆழ்வார். அவர் ஒலியை, அதாவது துவனியை உடையதாயிருக்கக்கூடியான அருள் செய்த மாலை இருக்க. காரார் வயல் மங்கைக்கு இறை கலியன் ஒலி மாலை. ஒலி மாலைன்னா அந்த ஹார மாதிரி இருக்கக்கூடியதான அந்த பாடல்கள். பாராரிவை பரவித்தொழ பாவம் பயிலாவே. பாரார் இவை பரவித்தொழ பாவம் பயிலாவே. பாபம் வரும்படியான தேசத்திலே இருக்கச் செய்தேயும். ஏன்னா நாம் இருக்கக்கூடிய தேசம் எப்படின்னா, எப்படியானும் அறிந்தோ அறியாமலோ பாபத்தை மூட்டை கட்டி சேர்த்து வைக்கக்கூடியதான இடத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் நாம. அதனால பாபம் வரும்படியான தேசத்திலே இருந்த போதிலும் இந்த பாடல்களை வாயாலை சொல்லி அனுசந்தானம் பண்ணாலே பாபங்கள் என்ன பண்ணுமா, நமக்கு இங்கே இருப்பு இல்லை, நமக்கு இந்த இடம் இருப்பு இல்லை, நாம் வேறிடம் போக வேண்டும் என்று அதுவே தானாகவே விட்டு போய்விடும். இன்னும் பல சொல்றான். அதான் விசேஷம். பாரார் இவை பரவி தொழ பாவம் பயிலாவே. பாவம் வந்து சேர்ந்த பாவம் போடி போடுங்கிறது இல்லை. பாவம் கட்டியே நெருங்காது, வரவே வராது. ஏன்னா இந்த பாசுரங்களை யாரெல்லாம் அனுசந்தானம் செய்கின்றார்களோ அவர்கள் பாவங்கள் என்ன பண்ணுமா, உண்மையை நமக்கு இங்கே இருக்கிறதுக்கு இந்த நமக்கு இருக்கக்கூடிய இடமில்லை என்று அவை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதாக அத்தியாச்சரியமாக இதுக்கு பரிசுத்தி சொல்றார். இதோடு 7ஆம் 10 9ஆம் திருமொழி முடிகிறது. சிறுபொலி பற்றியதான ஒரு 10 பாசுரங்கள். அதற்கு அடுத்தாப்புல மேற்கொண்டு பார்த்தோம்னா திருக்கண்ணமங்கை என்ற விதேசத்தை பற்றி அனுபவிக்கப்படுறார். அதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கவிதா கிசும்மாய கல்யாண குடிசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. மங்களம் குஜலேந்திராம் ஹரி குணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவ மயா சர்வம் சாஸ்திரமக்ராஜ்ஞான்யதः தஸ்மை வெங்கடநாதாய மம நாதாய மங்களம். காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷதுவாதுவः ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்கஸ்ரீகவர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மகிஷாः. கோப்ராஹ்மணேभ्यः शुभं वस्तु नित्यं. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.